இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்தை தினம் ஒரு நிமிடம் குறைந்தபட்சம் 30 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிராக்கிள்ஸ் என்ன இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்குங்க, கவனமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அமைதியான, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இடத்துல உக்காந்துக்குங்க. இதை நீங்கள் ஃபோனில் பார்க்குறதா இருந்தாலும் கம்ப்யூட்டரில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. ஃபோனாக இருந்தால் அதை ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. கம்ப்யூட்டராக இருந்தால் அதை ஸ்க்ரீன் முழுக்க தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இமேஜை, இந்த படத்தை நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபோனாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கல் லெங்க்த்து மேக்ஸிமம் இந்த படம் நல்லா தெரிகிற அளவுக்கான எவ்வளோ கிட்ட வைக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட வச்சிங்க. பிளர் ஆகக்கூடாது, கலங்கள் ஆகக்கூடாது. இந்த இமேஜ் கிளியராக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தூரத்தில் வச்சுக்கோங்க. சுற்றியும் இருக்கிற வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த படத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ மெதுவாக நீங்கள் உங்கள் இரு கரு விழிகளையும் மூக்கின் பக்கமாக, அதாவது ரெண்டையும் ஒரே பக்கம், மாறு கண், ஒன்றரை கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறு கண் நிலைக்கு மெதுவாக கொண்டு வாங்க. இந்த விழிகளை மூவ் பண்ணி இந்த மூக்கின் நுனிக்கு மெதுவாக கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது இந்த இமேஜை பார்க்குறத, உங்கள் காட்சிகளை மாற்றிடாதீங்க. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே கண்களை மட்டும் மெதுவாக அந்த மாறுகண், ஏற்கனவே நம்ம இந்த மாறுகண் டெக்னிக் பற்றி, மூன்றாம் கண் திறப்பது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த இமேஜில் நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று இந்த இமேஜ் 3D இமேஜாக மாறும். இதில் ஒரு எண் உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பர். அந்த நம்பர் மிக மிக முக்கியமான நம்பர், இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும் எண். அது என்னன்றதை இந்த ஸ்டேஜில் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடலாம், இல்லை தொடர்ந்து இதை பாருங்கள். அது 0 அப்படின்ற எண் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் 3Dயில். அதாவது அவுட்லைன் போட்டு 3Dயில் 0 போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிளர்ராக. தொடர்ந்து பாருங்கள், இப்போ கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோ ஃபோன் ஸ்க்ரீனோ, அது ரெண்டுத்துக்கும் இடையில் அந்த 0 நிற்கிறது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியும். இந்த நிலையில் தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்ன நடக்கும் உங்கள் உடம்புக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நியூரான்ஸ்கள், உங்கள் மூளையில் உள்ள நியூரான்கள் ஒரு அழகான ஃபார்மேஷன் பண்ணி, அது ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனால் உண்டாகும். அது அழகான ஒரு ஃபார்மேஷன் ஒன்று கொண்டு வரும். அந்த ஃபார்மேஷனோட அந்த வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுற எனர்ஜி உங்களுடைய பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். இது நடக்கிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஃபோன் ஸ்க்ரீனு, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 0வை தவிர சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இப்போ உங்கள் கண்களுக்கு தெரியாது. இப்போ மெல்ல மெல்ல சுற்றி நடக்கக்கூடிய அந்த காதுகள் கேட்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மூக்கின் வாசனை நுகர்வு, ஏதாவது வாசனை அடிச்சுதுன்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதையும் விட்டுருங்க. சுற்றியும் நடக்கும் உங்கள் உணர்வுகள் அத்தனையிலேருந்தும் விலகி ஒரே விஷயமாக அந்த 0வை உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுது. இதனால் உங்கள் பீனியல் கிளாண்டை இன்னும் வீரியமாக ஆக்டிவேட் பண்ணுது. இந்த பீனியல் கிளாண்டு இப்போது மெல்ல மெல்ல உங்கள் புருவ மத்தியில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ரெயின், ஒரு சின்னதாக ஒரு அழுத்தம், இல்லை ஒரு சூடு, ஏதோ ஒரு உணர்வு உங்கள் புருவ மத்தியில் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது தானாக நடக்கும். இப்போது மெல்ல மெல்ல உங்களுடைய 3வது கண் திறக்கிறது. அந்த புருவ மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த குறுகுறுப்பு, அந்த உணர்வு, அது ஏற்படும்போது உங்களுக்கு 3வது கண் திறக்கிறது. இப்போ நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நிலை, ஒரு அருமையான ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. இந்த நிலையை மிஸ் பண்ணிடாதீங்க.
அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸில் இதில் இருக்க முடியும் உங்களால். இப்போது உங்களுடைய ஆசைகள், தேவைகள், நீங்கள் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக, சுருக்கமாக, தெளிவாக இப்போ சிந்திங்க. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை விஷுவல் பண்ணி கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த கற்பனையை அப்படியே நம்புங்க. நீங்கள் அதுவாகவே ஆகிவிட்டதாக உணருங்க. இது ஒரு அற்புதமான நிலை. இப்போது இந்த நிலையிலேருந்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப இந்த ஜீரோவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மெல்ல. அப்புறம் இப்போது சிந்தனைகளற்ற நிலைக்கு போக முடியுதான்னு பாருங்கள். இது கொஞ்சம் கடினமான விஷயம். இது ஆகலைனாலும் பரவாயில்ல, பட் தொடர்ந்து பண்ணும்போது அந்த நிலைக்கு வரும். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதே உங்களுக்கு மறந்து போய் உங்கள் உடல் லேசாகி நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே அப்படியே ஒரு பறவையினோட ரெக்கை மாதிரி அப்படியே லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் கைகள் எங்கே இருக்குது, கண்கள் என்ன பார்க்குது, காது என்ன கேட்குது, எந்த உணர்வுகளற்ற நிலைக்கு நீங்கள் மெல்ல மெல்ல போவீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை திறந்துட்டு கண்ணை கொஞ்சம் லேசாக கைகளால் மூடி திறந்து இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இவ்வளோ தாங்க நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போது இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், மியூட்டில் போட்டுக்குங்க, வாய்ஸ் வேண்டாம். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை திரும்ப ஒரு தடவை கேட்கணுன்னா கேட்டுங்க. கவனமாக ஃபாலோ பண்ணி அதை பண்ணணும். 1 நிமிடம் தான் ஆகும் உங்களுக்கு. 10-20 செகண்ட்லேயே உங்களுக்கு ஜீரோ தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தினம் 1 நிமிடம் நம்பிக்கையோட 30 நாட்களுக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னலாம் உங்களுக்கு நடந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.